வணக்கம். நேரத்தை சினிமா விமர்சனத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் திரைப்படம் சூதுகவும் 2ஆம் பார்ட். திரைப்படத்தை இயக்கியவர் MS அர்ஜுன் என்பவர். இதில் நடித்தவர்கள் மிர்ச்சி சிவா, ஹர்ஷிகா மற்றும் ராதா ரவி, கருணாகரன், MS பாஸ்கர். இவனால ஃபர்ஸ்ட் பார்ட்டே நடிச்சவங்க தான். அது மட்டுமல்லாமல் வாகி சந்திரசேகர் அவர்களும் நடித்திருக்கிறார். இப்பொழுது நீங்க சூதுகவும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் அது ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் அது. ஸோ அதோடைய செகண்ட் பார்ட் இது. அதனால் இதற்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்பொழுது கதையை பார்ப்போம். கதை என்று பெரிதாக ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன ஒரு அதாவது கொஞ்சம் முன்கதை சுருக்கம் மாதிரி, அப்புறம் இப்போ நான் கரண்ட் இது, அதுக்கப்புறம் ஃபியூச்சருக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ விட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அவ்வளோதான் இந்த கதை. என்னவென்றால், எப்படி ராதா ரவி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனார். ஏன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் இருப்பார் பார்ட் 1ல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது ஒன்று கொடுத்துருக்காங்க இங்கே. அதற்கப்புறம் கரண்ட்ல நடக்கிற விஷயங்கள் அது ஃபர்ஸ்ட் பார்ட் போன்றவே இது இங்கேயும் ஒரு கடத்தல். அந்த கடத்தல் சுதப்பலாவது, சுதப்பலை எப்படி அவர்கள் மீண்டு வெளிவருகின்றனர் என்பதுதான் இந்த திரைப்படம். கிட்டத்தட்ட அதே கதை தான். அடுத்ததாக நாம் திரைக்கதைக்கு செல்வோம். கதை என்று பெரிதாக ஒன்றும் இல்லாததனால் திரைக்கதை என்பது அந்த வெறும் துணுக்குகள் மட்டுமே நம்பி போயிருக்கு. துணுக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த வார பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் போட்டு கீழே இருக்கும் சின்ன சின்ன ஜோக்ஸ் மாதிரி. அது போன்ற துணுக்குகளை மட்டுமே நம்பி இந்த படம் செல்கின்றது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய சூதுகவும் படத்துல என்ன பண்ணாங்களோ அதையே இங்க இருக்க ஆக்டர்ஸ், இங்க இருக்க இந்த குரூவும் அதையே செய்ய ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால் திரைக்கதை என்றால் அது ஒரு பார்த்த மழைதான் போகின்றது. அது மட்டுமல்லாமல் துணுக்குகளாக இருப்பதனால் நமக்கு பெரிதாக அது சுவாரஸ்யம் இல்லை. நடிப்பிற்கு வருவோம். மிர்ச்சி சிவா எப்பொழுதும் போல் அவர் நடிப்பு வருகின்றார். அவருடைய ஸ்டைல், அந்த அவருடைய பாணியிலான அந்த ஜோக் சொல்றாரு. அது அவருடைய பஞ்சுன்னு சொல்லலாம். அதை காமெடி பஞ்சு அது ரொம்ப ஒன்றும் பெரிதாக இருக்காது. அதே போல பழகுகின்றார், போகின்றார், அவ்வளவுதான். ஸோ மிர்ச்சி சிவாரோட நடிப்பு எப்பொழுதும் போல்தான், இன்னும் புதிதாக ஒன்றும் இல்லை. ராதா ரவி, MS பாஸ்கர் போன்ற நடிகர்கள் எல்லாம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றனர். அவங்களுக்கு கொஞ்சம் சீன்ஸ் தான் வருகின்றது, வேறு எதுவும் பெரிதாக இல்லை. அடுத்ததாக இயக்கம், டைரக்ஷன். அது என்னன்னா, சூதுகவும் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கொஞ்சம் வேற கேரக்டர்ஸ் போட்டு இன்னமும் கொஞ்சம் மோசமாக்கி எடுத்திருந்தா எப்படி இருக்கும் என்பதுதான் இந்த படத்தோடைய மொத்த விஷயமே. அதனால் டைரக்ஷன் என்று பார்த்தால் அவர் எதுவும் எடுபடவில்லை. நமக்கு சிரிப்பும் வரவில்லை. அதே போல அதுல பார்த்த நிறைய ட்விஸ்ட், ஒரு சர்ப்ரைஸான பல விஷயங்கள் எதுவுமே இதில் இல்லை. அது மட்டுமல்லாமல் அந்த படம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்புமுனை கொடுத்தது. ஆனால் இங்கு அது போன்ற எதுவும் இல்லை. ஒரு எப்பொழுதும் போல் ஒரு சாதாரண மிர்ச்சி சிவா படத்தை பார்ப்பது போன்றுதான் இருக்கின்றது. இப்போ இது முடிப்பதற்கு முன் ஒரு 3 விஷயம் நான் சொல்ல விரும்புறேங்க. ஒன்று என்னவென்றால், இப்போ ஸ்மோக் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல போடுவாங்களே, புகைப்பிடித்தல் புற்றுநோயை கொடுக்கும் போடுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி மது அருந்தும் போது போடுவாங்க கீழே. என்னன்னா, குடியே கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லுவாங்கல்ல. அது எப்போ அந்த சீன் வருதோ அந்த ஸ்கிரீன் ஃப்ரேம்ல கீழே வரும். இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் அந்த இதை அந்த காஷனை அப்படியே போட்டுடலாம். ஏனென்றால் முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் அவர்கள் குடித்து கொண்டுதான் இருக்கின்றனர். அந்த பாட்டில் தீர்த்தம் போல் தெளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது கதைக்கு ஏதாவது உபயோகப்பட்டாலும் பரவாயில்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. சும்மாவே அவங்க அதை அப்படி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப வெறுப்பாக தான் இருக்கின்றது. இரண்டாவதாக, இதுல வின் பண்ணணும், வெற்றி பெறணும் என்பதற்காக கருணாகரன் என்ன பண்ணுவாருன்னா, காசு கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுப்பாரு. இதுல இவங்கள்ட்ட காசு இல்லாமல் போகும். இதுதான் கடைசி கிளைமேக்ஸ், இதுதான் சொல்கின்றேன். காசு இல்லாமல் போகும்போது கருணாகரன் சொல்லுவாரு, அதெல்லாம் விட காசை விட ஒரு பெரிய ஒரு போதை ஒன்று உள்ளது மக்களுக்கு, என்னவென்றால் இலவசம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த இலவசத்தை கொடுத்து நம்ம ஓட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு, அஃப்கோர்ஸ் எல்லா இலவசமும் நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் சில உதவிங்க கண்டிப்பாக ஏழை மக்களுக்கு தேவை என்பது என்னுடைய எண்ணம். நான் ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொன்னேன்னா, அந்த எந்த ஆட்சியில் நடந்தோ அப்புறம் அந்த கட்சிக்கு நான் ஆதரவு சொல்றேன் நினைப்பீங்க. அதனால எல்லாருக்கும் பொதுவான விஷயம் சொல்றேன். சத்துணவு என்பது குழந்தைகளுக்கு இலவசம் தான், நம்மளுடைய காசு தான் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஆனால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கு உட்கார்ந்து சாப்பிட்றதுக்காக அப்படியே படிச்சாங்க. அது எவ்வளவு பேர் பலன் பெற்றாங்க. அதனால் நாம் சத்துணவு திட்டத்தை இலவசம் என்பதால் நாம் அதை ஒரு மக்களை மயக்குவதற்காக இப்படி சொல்ல முடியுமா? இவ்வளவு நல்ல திட்டம் இல்லைங்களா. மூன்றாவது முக்கியமான விஷயமாக,
ஒரு படம் நன்றாக ஓடிவிட்டால் இல்லைங்களா, அதை பார்ட் டூ எடுக்கணும் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க, கட்டாயம் கிடையாது. அதே போல பார்ட் டூ எடுத்தால் அதுவும் நன்றாக ஓடும் என்று தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஒரு கதை வந்து ரொம்ப பெரிய கதையாக இருக்கின்றன ஸ்பிளிட் பண்ணி பார்ட் 1 பார்ட் 2 பண்ணுவாங்க இல்லைங்களா. இல்லை என்றால் பார்ட் 2 என்றால் அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கணும், டிஃப்ரெண்டாகவும் நன்றாக இருக்க வேண்டும். கதையும் இருக்க வேண்டும், திரைக்கதை நன்றாக இருக்க வேண்டும். ஆனால் ஒரு படம் பாகம் 1 நன்றாக ஓடியது என்பதனாலேயே பார்ட் 2 எடுத்தது என்பது மொத்தமாக ஒரு வீணான ஒரு காரியம்தான். ஆதலால் என்னை பொறுத்தவரையில் திரைப்படத்தை பார்ப்பது உங்களுடைய பொன்னான நேரத்தையும் உங்களுடைய கடுமையான உழைப்பின் வழியாக உங்களுக்கு கிடைத்த பணத்தையும் வீண் செய்வதுதான். இதுவே என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யுங்கள். நீரத்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாம் இன்னமும் புதிதாக பேசுவோம். சரிங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை என்றென்றும் நன்றியுடன்